தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/7/2025 சனிக்கிழமை. சுவாதி நட்சத்திரம் இரவு 9:34 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, லண்டன் மாநகரத்தில் ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டர் இருந்துச்சு, ஒரு பெரிய கடை. அந்த கடைக்கு முன்னாடி ஒரு பாறாங்கல் ஒன்று கடை இருந்துச்சு. வரவங்களுடைய காலெல்லாம் தட்டி விட்டுச்சு, பெருவிரலை தட்டி விட்டுரும், ரத்தம் வரும். இப்படி தினம் தட்டிக்கினே இருந்துச்சு. ஆனால் அந்த கல் அங்கே அப்படி இருந்துச்சு. ஒருத்தர் வந்தவர் சொன்னார், இந்த கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு போட்டுமா வீட்டுக்குன்னு கேட்டார். உடனே கடைக்காரர் சொன்னார், சும்மா தான் கிடக்கு, ரொம்ப பேர் காலை பதம் பார்த்துருச்சு, நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க சும்மா அப்படின்ட்டார். அவர் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு லண்டன் மாநகரத்தில் அங்கே ஒரு மியூசியம் இருக்குது. அங்கே உள்ள சில பொருள்களை ஏலம் போட்டாங்களாம். அப்படி ஏலம் போடுற போது லட்சுமி சிலை ஒன்று இருந்துச்சா. அந்த லட்சுமி சிலையை $10 லட்சம் ஒருத்தர் விலைக்கு வாங்கினார். இந்த கடைக்காரரே சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த லட்சுமி சிலை பளிங்கு சிலையாட்டம் இருந்துச்சு. அதை $10 லட்சம் கொடுத்து ஏலத்தில் எடுத்து விலைக்கு வாங்கினார். வாங்கி முடிச்சதுக்கு பிறகு சொன்னாராம், இந்த சிலையை செஞ்சவரை நான் பாராட்டணும், வர சொல்லுங்கன்னாராம். உடனே அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. வர சொல்லி பார்த்தா, இவர் கடைக்கு முன்னாடி இந்த கல்லை தூக்கிட்டு போனார் இல்லையா, அவரே வந்தாராம். நீங்கள் யாருன்னு கேட்டோன்னா, நான் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் கடைக்கு முன்னாடி ஒரு கல் கடை இருந்துச்சு இல்லையா, பல பேருடைய காலை தட்டுனுச்சு, நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு போகிறதுனா எடுத்துக்கிட்டு போ, சும்மாவே எடுத்துக்கிட்டு போய் எதுவும் தர வேண்டாம்னு சொன்னீங்க. அந்த கல்லை கொண்டுட்டு வச்சு நான் அப்படி சிலையாக்கி இலக்குமையாக உருவாக்கினேன். அதில் உள்ள தேவையற்ற பகுதியெல்லாம் நீக்கிட்டேன். தேவையற்ற பகுதி இருந்த போது இந்த கல் மிதிக்கப்பட்டுச்சு. இப்போ தேவையற்ற பகுதிகளை நான் நீக்கின பிறகு மிதிக்கப்படும் அந்த கல் துதிக்கப்படுகிறது, மதிக்கப்படுகிறது, இலக்குமையாக உருவாகிறதுன்னு சொல்லி சொன்னாராம். எவ்வளவு பெரிய ஒரு அருமையான கருத்து பாருங்க. தேவையற்ற பகுதி நம்ம மனதில் இருந்தாலும், தேவையற்ற சிந்தனைகள் இருந்தாலும் நாமும் மிதிக்கப்படுவோம். அந்த தேவையற்ற சிந்தனைகளை நாம் நீக்கிவிட்டால் நாமும் துதிக்கப்படுவோம், மதிக்கப்படுவோம். எனவே வாழ்க்கையில் மனது செம்மையானால், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்ங்க. மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். எண்ணம் நல்லதானால் எல்லாம் நல்லதாகும் என்ற கருத்தை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய். நெஞ்சம் மகிழும் சம்பவம் நிறையவே நடைபெறும். வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும், வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். நல்லவர்களை சந்திப்பால் நலம் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். நல்ல நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆற்றல் மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. தொலைபேசி வழியில் வரும் தகவல் நல்ல தகவலாக இருக்கும். 4ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே சுகக்கேடுகள் ஒரு சிலருக்கு வரலாம். காய்ச்சல் போன்ற உஷ்ணாதிக்க நோய்க்கு ஆட்பட நேரிடும். கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்துவது நல்லது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு 10க்கு அதிபதி இருப்பதனாலே பாராட்டு மையத்திலே ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு. மேலதிகாரிகள் உங்களுக்கு அந்த உத்தியோகத்தில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் வரலாம். ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வும் கூட கிடைக்கலாம். சூரியனோடு இணைந்திருப்பதனாலே அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அதுவும் கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே நீங்கள் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு பலன்களை அடைய வேண்டும். பாடுபட்டதுக்கேற்ற பலன் கிடைக்காது. இங்கும் பயணங்கள் செல்வதாக இருந்தால் யோசித்து செயல்படுவது நல்லது. உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்காது. பாடுபட்டதுக்கேற்ற பலனும் கிடைக்காது. பயணங்களாலும் பலன் கிடைக்காது. ராசியிலேயே புதன் வக்ர இயக்கத்தில், அதுவும் விரையாதிபதி புதன் என்பதனாலே விரயங்கள் அதிகரிக்கும். வருமானம் இல்லாமல் கூட செலவாகலாம். எனவே இன்று நிதானமும் பொறுமையும் தேவைப்படுகின்ற நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சனி செவ்வாய் பார்வை. எனவே கடுமையான சோதனை காலம். சனிக்கிழமை என்பதனால இன்று அதிகாலையிலேயே விநாயகப் பெருமானை வழிபட்டு, பிறகு அனுமனை வழிபட்டு, பிறகு சனி பகவானையும் வழிபடுவது நல்லது. வெளி உலக தொடர்பில் உங்களுக்கு சில திடீர் சிக்கல்கள் வரலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு எதிரியாக கூட மாறலாம். நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் உடனடியாக செய்து முடிக்க இயலாது. அது மட்டுமல்ல, எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் கூட முடிவடையாமல் போகலாம். வருமானம் வருவதற்கு முன்னரே செலவு காத்திருக்கும். இந்த நாளில் மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10லே குரு சூரியனோடு இருக்கின்றார். விரையாதிபதி 10ல் இருப்பதனாலே தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் விரயங்கள் அதிகரிக்கலாம். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக மாற்றங்கள், கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்கலாம். விரயஸ்தானத்திலே செவ்வாய் கேது இருக்கின்றார். பக்தி உலாக்கள் உண்டு. அதாவது ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு இன்று அதிகரிக்கும். குடும்பத்தாருடன் குதூகல பயணங்களை மேற்கொள்வீர்கள். அது ஆன்மீக பயணமாக கூட இருக்கலாம். என்ன இருந்தாலும் இந்த சனிக்கிழமை என்பதனாலே மாலை நேரம் சனி பகவானை வணங்குவது நன்மை தரும். துலாம் ராசி நேயர்களே, சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கின்றார். சந்திரனை குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம். குரு சந்திர யோகம் என்று சொன்னாலே நன்மைகள் நடைபெறும் என்று கருதலாம். நல்லவர்களை சந்தித்து நலம் காண்பீர்கள். உங்களுடைய இல்லத்திலேயே ஒரு நல்ல சம்பவம், சுபகாரியங்கள் நடைபெறப் போகிறது. நீண்ட நாட்களாக மங்கள ஓசை கேட்கவில்லையே, குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க முடியவில்லையே, வரங்கள் வாயில் தேடி வந்து திரும்பி செல்கிறது என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கும். அது மட்டுமல்ல, எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி இன்பங்களை வழங்கும். யாரிடமும் பகை பாராட்டாமல் நடந்து கொள்வது நல்லது. தொழில் முன்னேற்றத்துக்கு நண்பர்கள் மட்டுமல்ல, மாற்றினத்தவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொல்லை தந்தவர்கள் தோள் கொடுத்து உதவும் நாள். கனவுகள் நனவாகும். அதே நேரம் நாணயமும் நம்பிக்கையும் கொண்ட நண்பர்கள் மூலம் உங்களுக்கு பல காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் விலை உயர்ந்த பொருட்களை, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்க்க முன் வருவீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறும். இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வழிபாட்டால் வளர்ச்சி காண வேண்டிய நாள். வரவு திருப்திகரமாக இருந்தாலும் செலவுகள் கூடுதலாக இருக்கும். 3ஆம் இடத்திலே ராகு சனியோடு கூடியிருக்கின்றார். சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களிடம் அவ்வளவு சரியாக நடந்து கொள்ள மாட்டார்கள். பொதுவாக உடன்பிறப்புகளால் சில தொல்லைகளை சந்திப்பீர்கள். அவர்களிடம் ஏதேனும் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். காரியங்கள் முடியவில்லையே என்று கடைசி நேரத்தில் கையை விரிப்பர். கேதுவின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனாலே பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் வந்து அலைமோதும். அண்ணன் தம்பிகளுக்குள் அரசல் புரசல் வருவது மட்டுமல்ல, பாகப்பிரிவினர்கள் இழுபறி நிலையில் இருக்கும். பலமுறை பஞ்சாயத்து வைத்தும் சொத்துக்களை நாம் கைவசப்படுத்திக் கொள்ள முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் இன்று கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டிய நேரம். அது மட்டுமல்ல, சனிக்கிழமை என்பதனாலே அனுமனை வழிபடுவது ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் செவ்வாய் கேது. அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறாது. யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செயல்பட வேண்டும். எப்படியும் முடிந்துவிடுமோ என்று நினைத்த காரியம் முடிவடையாமலேயே போகலாம். வரவு வருவதற்கு முன்னராகவே உங்களுக்கு செலவுகள் காத்திருக்கும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவு குறையும். அது மட்டுமல்ல, சங்கடங்களை நிறைய சந்திக்கின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். பஞ்சமஸ்தானத்தில் குரு கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். தன லாபாதிபதி வலிமை இழந்திருப்பதால் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் ஸ்தம்பித்து நிற்கலாம். எதையும் நீங்கள் கொஞ்சம் யோசித்தும் அனுபவமிக்கவர்களிடம் ஆலோசனை கேட்டும் செய்வது நல்லது. ஜென்மராகவாக இருப்பதால் பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். பதவிகளில் திடீரென பொறுப்புகள் உங்களுக்கு மாற்றப்படலாம். பொது வாழ்வில் இருப்பவர்கள் திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். ஆனால் மாற்றப்படும் பொறுப்பு மனதிற்கு இனிய பொறுப்பாக இருக்குமா என்பது சந்தேகம்தான். மாலை நேர பயணம் மகிழ்ச்சி தரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் இறை நாமத்தை வாசித்தும் நீங்கள் செய்ய வேண்டும். யோசித்து செயல்பட வேண்டிய நாள் என்பது மட்டுமல்ல, வேலைகள் முடிவடையாமல் இழுபறி நிலையிலேயே இருக்கும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் தொல்லைகள் வரலாம். ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு கூட ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெறலாம். அதிரடி மாற்றங்களை மேலதிகாரிகள் செய்வார்கள். மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். இறை சிந்தனை இன்று உங்களுக்கு அதிகம் வேண்டும். ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.